வன்னியரசு அவர்கள் இதே தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்களை பத்தி என்னென்னலாம் பேசினார் சமீபத்தின வீடியோ எடுத்து காமிக்கவா? இன்னைக்கு அவரே அங்க மந்திரியா போறார். வந்து RSS பாஜக பெற்ற பிள்ளைகள் கூட நீங்க கூட்டணி போய் சேர்ந்துருவீங்களா? யார் RSS பாஜக பெற்ற பிள்ளை? தாவேகா அப்படின்னு யார் சொன்னா? திரும்ப அவர்கள் தான் சொன்னாரு. எதுவுமே மறக்க மாட்டீங்களா? எல்லாமே ஞாபகம் வச்சிருப்பீங்களா? நேரம் கிட்ட நேரத்தில் இது மாதிரி வந்து நிற்கும் நமக்கு. பாருங்க, பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளிவந்தால் அவர்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு அன்னைக்கே சொன்னோம். இப்ப அவங்க கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாங்க, எதிர்காலம் பிரகாசமா இருக்கு பாருங்க 6 மந்திரி. திரும்ப அவர்கள் சொல்லியிருக்காரு, இது மாதிரி அதிமுக அவர்களை வந்து மந்திரி சபையில் சேர்க்க மாட்டோம்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ போயிட்டு அதெல்லாம் சும்மா அவ்வளோ வாக்குட்டிக்கு சொல்றாங்க, நம்மளை சேர்த்துப்பாங்க அப்படின்னு போய் சொல்ல முடியுமா? அதனால சின்ன குழந்தைத்தனமா தான் இருக்குது. நீங்க வந்து கட்சியை விட்டு வெளில போயிட்டீங்க, உங்களை நீக்கணும்னு சொல்லிட்டு நான் லெட்டர் கரெக்ட். இப்ப வந்து இல்ல அவர் மனம் திருந்தி வந்து விட்டார் அப்படின்னா லெட்டர் வித்ரா பண்ண வேண்டியது யாரு? நான் தானே பண்ணணும். லெட்டர் கொடுத்தவங்க தானே வித்ரா பண்ணணும். இதெல்லாம் நடக்கும். நீங்க போயிட்டு சார் நான் திருந்திட்டேன் சார், அங்க போய் சேர்ந்துட்டேன் சார், லெட்டர் கொடுங்கன்னா லெட்டர் கொடுத்தவரை அதுவும் அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் போது திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து ஓட்டு போட்டா மட்டும்தான் அந்த தீர்மானம் ஜெயிக்கும். யாராவது ஒருத்தர் வந்து நாங்க வெளில போறோம்னு சொல்லிட்டா கூட அந்த தீர்மானம் நிக்காது. அப்போ எங்களை கவுக்கிறதுக்காக பரம்பரை எதிரிகள் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெயின் பண்ணியிருந்தாங்கன்னா வருகின்ற தேர்தலில் அவங்க இன்னும் அதிகமா ஜெயிச்சிருக்கு. திமுகவுக்கும் போக முடியாது, தாவேக்காலையும் நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்காம போயிருமேன்ற ஒரு யூகத்தை அவங்க செய்ய தவறிட்டாங்களா? இவ்வளவுலாம் யோசிப்பாங்க அவங்க, நீங்க யோசிக்கிறீங்க பாருங்க, இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். அமைச்சரவை விரிவாக்கம் 3வது முறையாக நடைபெற்றிருக்குது. கிட்டத்தட்ட 35 அச்சீவ் பண்ணிட்டாங்க. இனிமே யாருக்கும் இடமில்லை அப்படின்ற மாதிரியான அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. யாருக்குமே இடம் இல்லையா? வாய்ப்பே கிடையாது. என்னதான் மாத்தினாலும் இனிமேல் வந்து சேர் கிடையாது, உட்கார முடியாது. ஏன்னா மடியில வேணா உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலைமை இருக்கும்போது இங்கிருந்து, அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற 25 விசுவாசிகளுடைய நிலை என்ன? இவன் வந்து சனாதனம் பேசுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு உடலோட போறதா நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் சேர்க்காம இங்கேயும் சேர்க்காம நடுவுல இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் திரிசங்கு நிலை அப்படின்னு வழக்கமா நம்ம சொல்ற விஷயம். இப்போ இவங்க வந்து அதிமுகல போய் சேர்ந்தாலும் கஷ்டம், இல்ல நாங்க அங்கேயே இருக்கோம்னு சொன்னாலும் கஷ்டம், எல்லாமே கஷ்டம். ஏன்னா எடப்பாடியார் வந்து லெட்டர் கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க, இவங்க வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஓட்டு போட்டதுனால பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு. இப்போ இவங்க வந்து வெளிப்படையா நாங்க திரும்பியும் வந்து அதிமுகவுக்கு வந்து விட்டோம், அந்த என்னது மனது கனத்தது கண்கள் பனித்தன அப்படின்னு போய் சேர்ந்தாங்கன்னா அந்த லெட்டர் வச்சுட்டு இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஆதரவு கொடுத்தது இல்ல எடப்பாடியார் ஒரு லெட்டர் கொடுத்திருக்காருல, இந்த மாதிரி வந்து இவங்க கட்சி கட்டுப்பாட்டை மீறி விட்டார்கள்னு. அந்த லெட்டரை வச்சுட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா சேராருனாவே அதுக்கெல்லாம் எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்றதுல லெட்டர் கொடுத்துட்டார்ல, அது போய் மறுபடியும் சொல்லிடலாம். அது எப்படி சொல்லலாம்? இவங்க வந்து இந்த பக்கம் ஆதரவுன்னு சொன்னா உடனே அவர் வந்து பதவி நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும். அப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்க தானே லெட்டர் கொடுத்தீங்க, சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கல. சரி, நீங்க ஆதரவு முடிவு எடுத்தீங்கன்னா அவர் வந்து முடிவு எடுத்தாருன்னா சபாநாயகர் அறையில போய் பேசுவோம் சார். நாங்க என்ன காம்ப்ரமைஸ் பேசுறது? லெட்டர் இருக்குல்ல, நீங்க போய் பேசுறதுக்கு முன்னாடி அவர் முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் வந்து முடிவு எடுக்காதீங்க, இவங்களே அனுப்பிச்சுட வேண்டியதான். நான் கொடுத்துட்டேன், நீங்க போய் பேசி அவர்கிட்ட வாங்கிட்டு வாங்க, இவங்களே அனுப்பிச்சுட வேண்டியதான். எப்படி இந்த 25 பேர் நாங்க வந்து தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கல, நாங்க அதிமுக பக்கம் போறோம், அந்த லெட்டர் கொடுங்க. ஆமா, அப்படிதான் கேட்டோம். என்ன வம்பு? உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா சார்? என்ன அங்கேயும் ஆதரவு கொடுப்பீங்க, அதிமுகவிலையும் இருப்பீங்க, அமைச்சர் பதவியும் என்ன சார் இது? இல்ல அப்ப வந்து லெட்டர் கொடுத்தது யாருங்க? எடப்பாடியார் தானே, அவர் தானே வந்து திரும்பி கேட்கணும். சரி, இது என்ன அப்படியே அவர் மேல தூக்கி போடுறீங்க? இவங்க போனதுனால தானே அவர் கொடுத்தாரு. ஆமாங்க, நீங்க வந்து கட்சியை விட்டு வெளில போயிட்டீங்க, உங்களை நீக்கணும்னு சொல்லிட்டு நான் லெட்டர் கரெக்ட். இப்ப வந்து இல்ல அவர் மனம் திருந்தி வந்து விட்டார் அப்படின்னா லெட்டர் வித்ரா பண்ண வேண்டியது யாரு? நான் தானே பண்ணணும். லெட்டர் கொடுத்தவங்க தானே வித்ரா பண்ணணும். இதெல்லாம் நடக்கும். நீங்க போயிட்டு சார் நான் திருந்திட்டேன் சார், அங்க போய் சேர்ந்துட்டேன் சார், லெட்டர் கொடுங்கன்னா லெட்டர் கொடுத்தவரை வர சொல்லுப்பா அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப இது லகான் வந்து தாவேகா பக்கம் சபாநாயகர் பக்கம் போகுதான்ற மாதிரி வருது இல்ல? அப்படிதான். அதெல்லாம் சொல்ல வரீங்களா? அதாவது இந்த எதுக்கோ ஆசைப்பட்டு எதையோ விட்டுட்டாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ இவங்க நிலைமை வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமை, எந்த பக்கமும் நகர முடியாமல் இருக்கின்றது. அப்ப அதிகாரப்பூர்வமா எடப்பாடியார் அவர்கள் அந்த லெட்டரை வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு எழுதணும். அப்படி எழுதினா அது அப்கோர்ஸ் முதல்ல இந்த லெட்டர் கொடுத்துட்டாருன்ற நம்பிக்கையில தான் நான் இது சொல்றேன்.
அப்படி எழுதினா அதை வந்து ஏத்துப்பாங்களா? இல்ல ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க மன்னிச்சிட்டதுனால வந்து அந்த தப்பை திருத்த முடியாது அப்படின்னு கூட ஒரு விளக்கம் சொல்லலாம். இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும், நீங்க வந்து இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம அப்படியே இருங்க, பாத்துக்கலாம். வெளிப்படையா இந்த பக்கம் வந்தாலும் பிரச்சனை, அங்க போனாலும் பிரச்சனை, எதுவும் இல்லாம சத்தம் காட்டாம இருக்க இடம் தெரியாம இருந்துட்டு போயிடண்டாம் அவனே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வந்துட்டு போயிருங்க. அது கூட நீங்க வரவானா, உங்க ஆதரவாளர்கள் எங்கெல்லாம் வரணும், இங்க யாரையும் வந்து எதையும் டச் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தா நாங்களும் பிரஸ் பண்ண மாட்டோம், அவங்களும் பிரஸ் பண்ண மாட்டாங்க. சட்டசபையில சீட்டு அந்த அது கொடுக்கணுமே, அதை எப்படி கொடுப்பீங்க? சரி விடுங்க, ஓபிஎஸ் அவர்களை வந்து இடம் மாதிரி உட்கார வைக்கணும் லெட்டர் கொடுத்து எத்தனை நாள் அப்படியே இருந்தாங்க. அந்த மாதிரி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். என்ன இப்போ ஏடிஎம்கே சைடே உட்கார வேண்டியதான். எங்க ஒன்னா உட்காருங்க, உங்க இஷ்டம். நடுவுல ஒரு இடம் காலி விட்டு அங்க போய் உட்காந்துக்காங்க, அவ்வளவுதான். அவனுக்கு வேணாம் எனக்கு வேணாம் அப்படி. இதுதான் வந்து அவங்க அவசரப்பட்டு பண்ண. இது உண்மையிலே கிளவர் மூவா சார்? டிவிகேனுடைய கிளவர் மூவ் எடுத்துக்கலாமா? இவங்களுடைய அவசரப்பட்ட ஒரு முடிவு அப்படின்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா இது டிவிகே உடைய கிளவர் மூவா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த பக்கம் அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கின்றது. ஏன்னா விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் இந்த பக்கம் இருக்காங்க இல்லையா, இப்ப அவங்களுடைய பிரஷருக்கு இவங்க ஆளாக வேண்டும். ஏன்னா அவங்க வந்து வெளிப்படையா ஆதரவு தெரிவிக்க முடியாது, கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்ற நிலைமையில அவங்களோட ஆதரவை என்னைக்குமே நம்பி இருக்க முடியாது. ஏன்னா இப்ப வந்து சரி ரைட்டு, நீங்க என்னதான் பண்ணாலும் நாங்க தாவேக்காக தான் ஆதரவு அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம் ராம்சன். அப்போ என்ன ஆகும், இது சபாநாயகர் முடிவு. அவர் வந்து கால அவகாசம்லாம் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை, அதனால போன தடவை நடந்த மாதிரி அப்படியே டிலே பண்ணாங்கன்னு சொன்னா அப்ப நேச்சுரலி இவங்க கோர்ட்டுக்கு போகத்தான் செய்வாங்க. இது வந்து இன்னும் சில மாநில சட்டமன்றங்கள்ல சபாநாயகர் முடிவு தாமதமாகின்றது அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கு வந்து ஏதோ டைம் லிமிட்டும் கொடுத்துருந்தாங்க, அது நம்ம பார்க்கிறோம். அப்ப சபாநாயகர் முடிவெடுத்தாக வேண்டும். அந்த முடிவு சரியில்லை அப்படின்னு இவங்க யோசிச்சாங்கன்னா இவங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போவாங்க. அப்ப அந்த 25 சப்போர்ட் அப்படின்றத வந்து நீங்க உறுதியா எடுத்துக்க முடியாது, தான் இருக்கும். அப்போ இவங்களுக்கு அது பயங்கரமான லிவரேஜ். எங்களை விட்டாச்சுன்னா நீங்க வந்து ஆட்சி நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அவங்களுடைய புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸுக்கு இவங்க வந்து ஈல்ட் ஆகித்தான் ஆகணும். அது எந்த மாதிரி பேன் அவுட் ஆகும் அப்படின்றது தான் இப்போ சிக்கல். இது வந்து அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாவே ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷத்துக்கு யாரும் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க, எலெக்ஷனுக்கு யாரும் தயார் கிடையாது. உண்மை. ஏன்னா இப்ப வச்சா யாருக்கும் வாய்ப்புகள் இல்லைங்கிறது தெளிவா எல்லா கட்சிக்குமே தெரியுது. ஆமா, அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அந்த ஒரு சிம்பத்தி பார்த்தீங்களா, எங்களை ஆள விடவில்லை, இவங்களா இது மாதிரி பண்ணிட்டாங்க. அதுவும் அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் போது திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து ஓட்டு போட்டா மட்டும்தான் அந்த தீர்மானம் ஜெயிக்கும். யாராவது ஒருத்தர் வந்து நாங்க வெளில போறோம்னு சொல்லிட்டா கூட அந்த தீர்மானம் நிக்காது. அப்போ எங்களை கவுக்கிறதுக்காக பரம்பரை எதிரிகள் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வருகின்ற தேர்தலில் அவங்க இன்னும் அதிகமா ஜெயிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் யாரும் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சரி எப்படியும் எலெக்ஷனுக்கு செலவு பண்ண போறோம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதோட சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிருந்திருப்பாங்க. ஸோ குறைந்தபட்சம் 3 வருஷம் வந்து அவங்க அப்படியே பண்ணியிருக்கலாம். ஆனா யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல, இந்த மாதிரி வந்து இவங்களுடைய ஆதரவை வாங்கி கொண்டு இப்பவும் வந்து புல்ஸ் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னாலும் பெரிய அளவுக்கெல்லாம் இருக்காது. அதெல்லாம் ரைட்டுங்க, அது கிவ் அண்ட் டேக்கு அப்படின்ற மாதிரி மறப்பு மன்னிப்பு வாங்க, அவ்வளவுதான். என்னப்பா உறுப்பினர் சொல்லிக்க வேண்டியதுதான், இல்ல சொல்லிக்க வேண்டியதுதான். கவர்னர் ஆட்சி வர காமெடி எல்லாம் சொல்றாங்க சார். இந்த கவுண்டமணி கப்பல்ல வேலைன்னு சொல்லிட்டு வடிவேல் வந்து கவுண்டமணியை கூட்டு போவாரு. என்ன வேலைன்னு சொன்னா, கப்பல் நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளணுட்டு இறங்கி நான் எங்கடா இருப்பேன் சம்பளம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் மீண்டும் வேலைக்கு வர்றப்போ சரி மன்னிச்சு ஏத்துக்கிறேன், ஆனா உனக்கு அந்த இஎஸ்ஐ பிஎஃப் உனக்கு கொடுத்த சலுகைகள்லாம் எதுவுமே கிடையாது, மறுபடியும் முதல் சம்பளத்துல இருந்து அப்படின்ற மாதிரி அந்த காமெடியை போட்டு சொல்றாங்க. அது நக்கலா இருந்தாலும் உண்மையிலேயே அதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொன்னு இலவு காத்த கிளியா ஆகிவிட்டனரா அப்படின்ற மாதிரி எல்லாம் வருது. இப்போ எடப்பாடி அவ்வளவு பெருந்தன்மையான ஆளா அப்படின்ற மாதிரி இல்ல இலவு காத்த கிளினா கூட அந்த இலவம் பஞ்சுன்றது கிட்டத்தட்ட ஒரு காய் பழம் மாதிரி இருக்கு. அது ஆக்சுவலா முதல்ல பச்சையா காயா இருக்கும், அதுக்கப்புறம் காஞ்சிரும், பழமாகாது அது. சோ இதுவும் ஏதோ ஒரு காய், இது பழமாகும் அப்படின்னு நம்பி இருக்கலாம். இங்க அது கூட இல்ல, கிடைக்கவே இல்லை. ஆமா ஒண்ணுமே இல்லையா, எந்த விதமான அஷூரன்ஸும் இல்லை. அப்படி இருக்கச்ச இவங்களா முடிவு பண்ணிட்டு, அப்கோர்ஸ் லீமா ரோஸ் அவர்கள் தான் முதல்ல இதை பத்தி சொன்னது, தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு. அதிகாரப்பூர்வம் பொதுச் செயலாளரோ வேற யாரோ சொல்லல. இவங்க நம்பி போயிட்டு இப்போ அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல்
ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. ஐயோ பாவம். நடந்துருச்சு சார். நடந்ததுனால நம்ம அடுத்தது என்ன நடக்கும்ன்றது நம்மளால யூகிக்க முடியுது. கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம் சார். இவங்க கொடுத்தாங்க இல்லையா, 25 பேர் வந்து ஆதரவு அப்படின்றது கொடுத்தாங்க இல்லையா, கொடுக்கும்போது இந்த மாதிரி நடந்தா என்ன பண்றதுன்றதை யோசிக்கக்கூடிய அளவிற்கான அனுபவம் அந்த யுக்தி இவங்க யோசிக்கலையா? இப்ப இந்த மாதிரி நடந்துருச்சு, ஒருவேளை 25 பேரையும் இப்ப நடந்திருக்கிற விஷயம் போல நடந்தா நம்ம அதிமுகவுக்கும் போக முடியாது, தாவேக்காலையும் நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்காம போயிருமேன்ற ஒரு யூகத்தை அவங்க செய்ய தவறிட்டாங்களா? இவ்வளவுலாம் யோசிப்பாங்க அவங்க, நீங்க யோசிக்கிறீங்க பாருங்க, இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல ரொம்ப சிம்பிளா முடிஞ்சுன்னு அவங்க நினைச்சிட்டாங்களா சார்? இது எப்படி? சட்டம் என்ன, அரசியல் சட்டம் என்ன கூறுகின்றது, இது சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகள், தீர்ப்புகள் இதெல்லாம் எப்படி இருக்கு, இத பத்தி எல்லாம் அவங்க யோசிக்கல. நாம வந்து எவ்வளவு சட்டம் தெரியும், உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றுமில்லை, உங்களுக்கு தெரிந்த சட்டம். ஏன்னா அதிமுக கட்சிக்கே அவர் தான் சட்டத்தினுடைய ஆலோசகரா இருக்கிறாருன்னா சொல்றாங்க, அப்புறம் அவருக்கு போது சட்டம் தெரியாத அவரு. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? நார்மலா இப்ப நீங்களே ஒரு லாயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்க கேஸை நீங்க டீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஆப்போனன்ட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு ஆப்படிக்கிற விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை பத்தி கண்டுக்க மாட்டீங்க. சாதாரண லெட்டர் டைப் பண்ணா கூட எரர் செக் இன்னொருத்தர்ட்ட பண்றோம். கரெக்டா சொன்னீங்க. நம்ம பண்ற தப்பு நமக்கு தெரியாது. சோ அந்த மாதிரிதான் அவருக்கு சட்டம் தெரியாதுன்னா நான் சொல்லல. நமக்கு சாதகமான தீர்ப்புகளோ இல்ல அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். பாதகமான விஷயங்கள் அவ்வளவு சுலபத்துல கண்ணுக்கு வந்துடாது, நம்ம மூளையை அதை தடுத்து நிறுத்திடும். சோ அந்த மாதிரி அவங்க போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்ப வந்து முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியாம எசகேடா உட்காந்து நிற்கிறாங்க. சார், இப்ப நீங்க சொல்றதுதான் ஒரே விஷயமா? எடப்பாடி கே பழனிசாமியோட கை ஓங்கிடுச்சு, போன 25 பேர்த்து திரிசங்கு நிலையில தான் இருக்கிறாங்கன்றதுதான் உண்மையான நிலையா? அவங்களுக்கான ஆதரவான ஒரு விஷயம் ஒண்ணுமே நடக்காதா? எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையே பொதுச்செயலர் பதவியிலிருந்து மாற்றுவோம், எஸ்பி வேலுமணி அந்த இடத்துல வருவாருன்ற ஒரு கூற்று வைக்குது. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லையா? பொதுக்குழுவை கூட்டி அவங்க வெயிட்ட காட்டினாங்கன்னா மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு. சரி, அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி பொதுச் செயலாளரை மாத்திட்டு அவரே வந்து இல்ல அந்த கொறடா இது செல்லாது, நாங்கள் ஒட்டுமொத்தமாக எடப்பாடியாரை நீக்கி விட்டு மீதி 46 பேரும் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, புது பொதுச் செயலாளர் வந்துட போறாரு, அவரு வந்து ஒட்டுமொத்தமா தாவேகா ஆதரவு அப்படின்வாங்க. இல்ல தாவேகாவோட சேர்ந்தாலும் சேர்ந்துருங்க, அது உங்க சௌகரியம், அந்த லெட்டரை வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு புது பொதுச் செயலாளர் லெட்டர் கொடுத்து, அப்ப எடப்பாடின்னு கேட்க மாட்டாங்க, ஹூ இஸ் தி ஜெனரல் செக்ரட்டரி. எல்லாம் நடக்கும். ஆனா 46 பேரும் போய் சேர்ந்தா எதுக்காக போய் சேர்றீங்க? உங்களுக்கான ரிவார்ட் கிடைக்காது. மந்திரி பதவின்றதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நான் வந்து மந்திரியா இருந்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாரியம் கொடுங்க அந்த வாரியம் கொடுங்க அப்படின்னு போய் நிக்க முடியுமா? ஏற்கனவே அந்த 25 பேர்லயே இப்ப எத்தனை பேர் இந்த பக்கம் வர போறாங்கன்னு தெரியல. ஏன்னா சரி ரைட், ஏதோ ஒரு 6 பேருக்கு 7 பேருக்கு மந்திரி கிடைக்கும்னு நினைச்சு தானே போனாங்க. ஆல்ரெடி கேபி அன்பழகன் பேசிட்டு இருக்காரு, நானே எப்பனே வரட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருன்ற மாதிரி செய்தி வருது. உண்மை என்னன்றது தெரியல. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? சார், இப்ப தாவேக்கால அமைச்சர்கள் இருக்காங்களே சார், 23 பேர்ல தாவேக்கா, அவங்கள ரிவர்க் பண்ணிட்டு மறுபடியும் அதற்கான காம்பன்சேட்டா ஒரு 5 பேரை இவர் கொடுக்கலாமே, அதிமுக கொடுக்கலாமே, மேபி மாற்றங்கள் அப்படின்றது வரும்போது அதை தாவேக்கா தலைவர் முதலமைச்சர் செய்யலாமே, செய்ய முடியுமே. முதல்ல செஞ்சிருந்தாங்கன்னா கூட இந்த 25ன்றது வந்து ஒரு 30, 35 அப்படின்னு மாறி இருக்கும். இப்ப அது செய்யல அப்படின்றதுனால அந்த 25ன்றது 15 குறையும். அடுத்தது கம்யூனிஸ்டுகள், அது வேற திருமாவர்கள் சொல்லியிருக்காரு, இது மாதிரி அதிமுக அவர்களை வந்து மந்திரி சபையில் சேர்க்க மாட்டோம்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப போயிட்டு அதெல்லாம் சும்மா அவ்வளவு வாக்குட்டி சொல்றாங்க, நம்மள சேர்த்துப்பாங்க அப்படின்னு போய் சொல்ல முடியுமா? அதனால சின்ன குழந்தைத்தனமால இருக்குது. அப்போ முதல்ல யாருக்காவது ஒத்துருக்காவது கொடுத்துருந்தா கூட சரி ரைட்டுப்பா, இது ஏதோ சம் இஷ்யூஸ் இருக்குது, அதனால 1-2 பேர் கொடுத்துருக்காங்க, அது எல்லாம் சால்வ் ஆன பிறகு போகலாம் அப்படின்னு. சரி ரைட்டுங்க, இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீங்க 25 பேர் வாங்க, அதுல எங்க தாவேக்கால இருக்கிற ஒரு 6 பேரை தூக்கிட்டு உங்களுக்கு 6 பேர் மந்திரி கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கினாலும், அப்ப அந்த லெட்டர் மேல ஆக்ஷன் எடுங்கன்னு எடப்பாடி கேட்க மாட்டாங்க. அதே பொசிஷன் தான், ஸ்டேட்டஸ் கோ தான் வருது. அப்ப கோர்ட் வரைக்கும் போகும். அது அப்புறம் டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சுன்னு சொன்னா, அப்புறம் அந்த 25 இதுல அப்கோர்ஸ் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லால வந்து அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனாங்கன்னா மறுபடியும் அவங்க போட்டி போடலாம். இந்த கிரிமினல் கேஸ் மாதிரி 6 வருஷம் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவங்க நிக்கலாம். ஆனா சீட்டு கொடுப்பாங்களா, ஜெயிப்பாங்களா? அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க இது வந்து அதிமுக ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க, அதனால நீங்க இந்த தேர்தலில் நிக்காதீங்க, அடுத்த தேர்தலில் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தாவேக்கால யாரையாவது போட்டாலோ, இல்ல நீங்க தாவேக்கா சின்னத்துல நில்லுங்க, அதிமுக சின்னத்துல இருந்து தான் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாலும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, இவங்களை நம்பி மந்திரி பதவியை கொடுத்துப்புட்டு டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல முடிவு வந்துச்சுன்னு சொன்னா, அப்ப இந்த இவங்க என்ன பண்ணுவாங்க? விசிகா, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம், ஏன்னா அவங்களுடைய லிவரேஜ் போயிடும்ல இவங்கள சேர்த்தா, அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா?
அப்புறம் நீங்க போறதுனா போங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? இது தாவேகாவுக்குமே தான் சிக்கல். ஏதோ அந்த 25 பேருக்கு மட்டும் நினைக்காதீங்க, அவங்களையும் சேர்த்துதான் இது சிக்கல். இது சார் இப்போ இந்த நிலைக்கு, அதாவது அதிமுகவில் 25 நபர்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைக்கு யோசித்தது தாவேகா அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு நம்ம ஆரம்ப கட்டத்தில் யோசிச்சோம் அப்படின்னம்னா, ஆதரவு கொடுத்த திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் ஒருவேளை ஏதாவது டிமாண்ட் வச்சாங்கனாலோ இல்லை ஏதாவது சிக்கல் வரும்போது மத்திய அரசுக்கு எதிராக நீங்க போடுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்களோ, என்ன பண்றது, 2 சீட்டு தான் இருக்கு, பிசிகா 2 சீட்டு, கம்யூனிஸ்ட் அப்படின்றப்போ IUML அப்படின்றப்போ பிரச்சனையா இருக்குன்றனாலதான் இவங்க இன்னொரு ஆப்ஷனுக்கு பேசுறாங்க. இப்போ அந்த பிரச்சனை வராதா? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அமைச்சரவையில் இடம் பெற்றாலும் நாளைக்கு நிர்பந்தம் எதுவும் தாவேகாவுக்கு வைக்க மாட்டாங்களா? அதுதான் நல்லா சொன்னீங்க. இப்ப அவங்க பிரஷர் கொடுப்பாங்கன்றதுக்காக நீங்க இன்னொரு குரூப்பை கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா அப்போ அது வெளிப்படையா தெரியுது இல்ல, நம்மளுடைய பிரஷரை டைல்யூட் பண்றதுக்காகத்தான் அவங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னு. அப்ப அவங்க சும்மா இருப்பாங்களா? இன்னொரு ஆங்கிள் பாருங்க, அதிமுக 25 பேர் வந்து பதவியே இல்லாம இப்ப அவங்க எங்க போறதுன்னு தெரியாம அவங்க நின்றுட்டு இருக்காங்க. சோ அவங்க கோபமா இருக்காங்க. இனி மேற்கொண்டு அதிமுகவோட ஆதரவு ஜென்மத்துக்கு இந்த 5 வருடங்கள்ல தாவேகாவுக்கு கிடைக்காது அப்படின்ற சூழ்நிலை உருவாகிடுச்சு. நம்ம என்ன வேணா பேசுவோன்ற அட்வான்டேஜ் அவங்களுக்கு வருது இல்ல, யாருக்கு? பிசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் வருது இல்ல. அதுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த 6 கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் வந்து திமுகல இருந்து வந்தவர்கள், அவங்களுடைய பிரஷர் அதை சமாளிக்கணும்னா அங்கேருந்து வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா தாவேகால அது தவறான முடிவு. ஏன்னா அப்ப இவங்களுக்கு தெரியாதா, அது சட்ட சிக்கல்னு ஒண்ணு இருக்குது. ஒட்டுமொத்தமா 47 ஆதரவை வாங்கியிருந்தாங்கன்னா இவங்களால ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாது. இப்ப அது இல்லாததுனால தான் 47 ஆதரவு வந்திருந்ததுன்னு சொன்னா இவங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏங்க, நாத்தாக்காவும் தாவேகாவும் RSS பட்டெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பிள்ளைகளோட போயிட்டு மந்திரி சபையில சேர்ந்து நிற்கிறாங்களே, அப்படி இருந்துச்சு. அது அதிமுக. நான் ஒன்னேன்னு சொல்லிட்டா பாருங்க, பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளிவந்தால் அவர்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு அன்னைக்கே சொன்னோம். இப்ப அவங்க கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாங்க, எதிர்காலம் பிரகாசமா இருக்கு பாருங்க 6 மந்திரி அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த பிரஷரை டைல்யூட் பண்றதுக்காக கொண்டு வந்து சேர்க்கணும்னு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அது ரொம்ப தவறான முடிவு. இப்ப எல்லாம் சிக்கல்ல போய் மாட்டி நிக்கிறாங்க. அதிமுக மட்டும் இல்ல, நாளைக்கு இந்த 25 பேர் இங்க ஆதரவு வந்ததுன்னா இவங்களே கூட வந்து சட்ட சிக்கல் ரைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் சரி வராது அப்படின்னு. ஏன்னா இவங்களுடைய அந்த பவர் போயிடும் இல்ல. எடப்பாடி கே பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச்செயலர் அப்படிங்கிறது உள்ளபடியே பரிசீலிக்க வேண்டிய நேரமாகுது. ஏன்னா திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அப்படிங்கிறத யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே சார். அப்பனா மாற்றப்பட வேண்டிய இடத்தில், பரிசீலிக்கப்பட வேண்டிய இடத்தில் எடப்பாடி கே பழனிசாமி என்ன எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் இதுதானே கேக்குறீங்க. அப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படின்றத மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் திமுக தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டுமா அப்படின்னு யாராவது கேட்டீங்களா? டெப்டி சிஎம் ஜெயிச்சுக்கிறாரு, சிஎம் அவர் தொகுதியில வந்து அவரு அதை பூத் ஏஜென்டா ஒர்க் பண்ணுன்றாங்க. அவர் கட்சிக்காரர்கிட்டயே வந்து இவ்வளவு இதுவா தோத்து போயிருக்காரு, எல்லா பூத்துலையும் பின்தங்கி இருக்கின்றார், ஒரு சில பூத்துகள் தவிர இவ்வளவு மோசமாக தோற்று இருக்கின்றார். அப்ப அவரை வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள், அதனால அவர் வந்து பதவியில் தொடர்வதை, கட்சி தலைவர் பதவியில் தொடர்வதை பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு யாராவது பேசுறீங்களா? இந்த கம்பாரிசன் எப்படி சார்? முதலமைச்சர் இவரையும் முதலமைச்சர் ஏத்துக்காம தானே அவரையே தோக்கடிச்சுக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டார்ல, நிறைய ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காருல. அப்ப ஜெயிச்சவர் வந்து பாத்தீங்களா, உங்களை ஜனங்க ஏத்துக்கல, அதனால நீங்க வெளில போங்கன்னு சொல்லணும். ஆனா தோத்தவரை இல்ல ஜனங்க உங்களை தான் ஏத்துனுக்குறாங்க அப்படின்னு அவரை கண்டினியூ பண்ணாமா? என்னங்க இது? ஒரு கேள்வின்னு வந்தா எல்லாருக்கும் அந்த கேள்வியை வைக்கணும். இவரை பத்தி மட்டும் கேட்க மாட்டேன்றீங்க, அவரை பத்தி மட்டும் கேட்டுக்கிறீங்க. திமுக அதிமுக கூட்டணிங்கிறது எப்படி சார் ஜீரணிக்க முடியும்? கூட்டணின்னு நான் சொல்லலையா, சேர்ந்த ஆட்சி, அந்த இடத்துக்கு போனது பிறகுனால அதாவது குற்றச்சாட்டை வச்சுதானே 25 பேர் வெளியில போறாங்க. ஏங்க, இப்போ எடப்பாடி அவர்கள் ஜெயிச்சதும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்ததும் இந்த அதிமுக கூட்டணின்ற பேச்சு வந்ததுனாலயா? இல்ல, அதுக்கு முன்னாடி தானே தோத்து போயிட்டாங்க. நீங்க அவருடைய ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட் மறுபரிசீலனை செய்யணும்னா அப்ப இவர் போஸ்ட் ஏன் வந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி. ரெண்டாவது, திமுக அதிமுக கூட்டணி வச்சா அதை தப்புன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கு யோகியதை இருக்கு? என்ன சார் நீங்களே எப்படி சொல்றீங்க? வன்னியரசு அவர்கள் இதே தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்களை பத்தி என்னென்னலாம் பேசினார் சமீபத்தில் வீடியோ எடுத்து காமிக்கவா? இன்னைக்கு அவரே அங்க மந்திரியா போறார். 50 வருஷம் சார் ஆச்சு. ஒரு அமைச்சரவையில ஒரு இடம் கிடைக்குது, அதுக்காக நீங்க வந்து அமைச்சரவையில இடம் கிடைக்குது அப்படின்றதுக்காக வந்து RSS பாஜக பெற்ற பிள்ளைகள் கூட நீங்க கூட்டணி போய் சேர்ந்துருவீங்களா? யார் RSS பாஜக பெற்ற பிள்ளை? தாவேகா அப்படின்னு யார் சொன்னா? திரும்ப அவர்கள் தான் சொன்னாரு. எப்படிங்க எதுவுமே மறக்க மாட்டீங்களா? எல்லாமே ஞாபகம் வச்சிருப்பீங்களா? நேரம் கிட்ட நேரத்துல இது மாதிரி வந்து நிற்கும் நமக்கு.
அப்ப எப்படி RSS பாஜக பெற்ற பிள்ளைக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுக்குறீங்க? அவங்க இதுல அப்ப நீங்க நேராவே பாஜக சேர்ந்து மந்திரி ஆயிட்டலாமே. திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம். இன்னைக்கு கூட சொல்றாரு திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம், ஆனா ஆதரவு கொடுக்கிறோம். ஜனநாயகத்தின் மக்களின் தீர்ப்பை ஏற்று கவர்னர் ஆட்சி வந்து விடக்கூடாது, பாசிச பாஜக உள்ள வந்துடக்கூடாது நாங்க போறோம். நல்லா இருக்குதுங்க. பாசிச பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பாசிச பாஜக பெற்ற பிள்ளைக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க. இந்த முட்டை நான் எப்படியும் சேர்க்கறது? சரி, நீங்க இன்னும் திமுக கூட்டணியில தான் இருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, 6 மாசத்துல பார்க்க போறோமே. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. அப்ப யாரை நிறுத்துறாங்க? திருமாவளவன் சார் தான் நிக்க போறாரு. சிதம்பரம் தொகுதியில அவர் ராஜினாமா பண்ணிட்டு அதை தாவேகா கொடுக்க போறாங்க. முதல் MP தாவேகா தமிழ்நாட்டுல இருந்து போக போகுது. அது சிதம்பரம் தொகுதியில. திருச்சி கிழக்குல இவர் நின்று ஜெயிக்க போறாரு. துணை முதலமைச்சரா? அப்படிதான் பேசிக்கிறாங்க சார். இல்ல, இது மாதிரி துணை முதலமைச்சர் என்ன, நீங்க துணை முதலமைச்சர் நீங்க ஏன் பிரதமர் ஆகக்கூடாதா? துணை முதலமைச்சர்னு எனக்கு குறுக்காதீங்க அப்படின்னு சொன்னதும் அண்ணன் திருமாவர்கள் தான். கடைசியில பாஜக பெற்ற பிள்ளைகள் அவங்களோடயே சேர்ந்து நீங்க துணை முதலமைச்சர் ஆறீங்கன்னா எங்கேயோ உறுத்துது ராம்சேனுக்கு. அதுக்கு நீங்க பேசாம பாஜக ஆதரவுன்னு சொல்லிட்டா மத்திய அமைச்சராகவே ஆயிருக்கலாமே. இப்போ நான் பாஜக மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா? ஏங்க, நீங்க பெற்ற பிள்ளைகள் அவர்களோட கூட்டணி வச்சுக்கிறதோட உங்களோடய நான் கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படின்னு போயிடலாம. நான் எதையுமே என்னுடைய கருத்தா சொல்லல, அவங்க சொன்னது நீங்க சொன்ன வார்த்தைகளைத்தான் நான் வச்சு பேசுறேன். நானா சொந்த கருத்து எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாம் ஆரம்பத்துல டிஸ்க்ளைமர் போடுவீங்களா அவங்களுடைய சொந்த கருத்து அப்படின்னு. என் சொந்த கருத்து கிடையாது நாயினா, எல்லாமே அவங்கவுங்க கருத்து. ஒரு கிளாரிட்டி சார், ஒரு கட்சி ஜெயிக்குது, பெரும்பான்மை இல்ல, இன்னொரு கட்சியினுடைய ஆதரவை கேட்கறாங்க, அவங்களும் கொடுக்குறாங்க. நீங்க அமைச்சரவையில பங்கு பெறுங்கன்னு சொல்லி ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி அவங்களுக்கு அழைப்பு விடுது. ஆனா அவங்க பரிசீலிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அவங்க எந்த கட்சியில கூட்டணியில தலைமை இருக்காங்களோ அந்த தலைமையுடைய அனுமதியை ரொம்ப கடும் பிரயத்தனப்பட்டு சம்மதத்தோட தான் வந்து இந்த இதுல சேர்றாங்க. இது எங்க இடிக்குது ஒரு இடத்துல. இதுக்காக தான் நீங்க போராடுறீங்க, இதுக்காக தான் நீங்க அரசியல் பண்றீங்க, ஆனா அது கிடைச்சிருக்கு. ஆனா அதுக்கான முடிவு உங்களால எடுக்க முடியலையே. நான் விசிகாவை தான் சொல்றேன். இல்ல, நான் ஒண்ணு கேட்கவா? இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவெடுக்கின்றார்களோ அதை ஒட்டி எங்கள் முடிவு இருக்கும்னு கூட்டணி பத்தி சொன்னாரு. ஆட்சியில சேர்றதுக்கு அந்த வார்த்தை வரலையே ஏன்? ஆனா அவங்க சேரல, அவங்க வெளியில இருந்து தான் ஆதரவு அப்படின்னு. அதைத்தான் நான் கேட்கிறேன். அப்ப அங்க மட்டும் ஏன் வந்து இடதுசாரிகள் முடிவை ஒட்டி எங்களது கருத்தும் இருக்கும்னு சொல்லல? அவங்க கிளியரா இருக்காங்க, நாங்க வெளியில இருந்து ஆதரவு தர்றோம் அப்படின்றதுல. அப்ப இடதுசாரிகள் மேல பழிய போடாதீங்க. அவங்க ஆதரவு கொடுத்தாங்க, அதனால நாங்க ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லக்கூடாது. எனக்கு மந்திரி பதவி வேணும், ஆசைப்பட்டேன், நான் கொடுத்தேன். சரி, மந்திரி சபையில் சேர வேண்டும்னு யார் கூப்பிட்டாங்க? ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களே கூப்பிட்டார். யார் சொன்னது? சரி, வெளிப்படையா அவர் கூப்பிட்டாருல்ல சார். IUML அவரே சொல்றாருல்ல எங்களுக்கு. அவர்கள் என்ன சொன்னாரு? ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த மாதிரி வந்து விசிகா மந்திரி சபையில் சேர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். சொன்னாரா இல்லையா அந்த பேட்டியில? நீங்க என்னடானா முதலமைச்சர்னு சொல்றீங்க. 2 பேரும் ஏன் பிரிக்கிறீங்க சார்? முதலமைச்சரையும் ஆதவ் அர்ஜுனாவும் ஏன் பிரிக்கிறீங்க? என்னை தவிர வேறு அதிகார மையம் இங்க கிடையாது அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். நீங்க எல்லாத்துக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்குதான் சொல்றது 360 டிகிரியில பார்க்கணும் அப்படின்னு. இப்போ அந்த ஆதரவு வேணும் அப்படின்னும் போது அந்த கடிதம் யாரிடம் இருந்து வந்தது? முதலமைச்சர் அவர்களிடமிருந்து வந்தது. மந்திரி சபையில் சேரணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த அழைப்பு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு திரும்ப அவர்கள் பேசியிருக்காரு. கொஞ்சம் நெருடலா இல்லையா இது? ஏன் முதலமைச்சர் சொன்னாரு, அவர் அழைத்தார், அவர் அழைப்பு விடுத்தார், அப்படி எதுவும் நடக்கலையா? எங்க நம்மளுடைய இதை விட்டு கொடுக்குறோம்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்தாவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்கன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? தாவேகா அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லவே. நான் அப்படி புரிஞ்சுக்கலாமா? நம்ம கெத்த நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ உங்களுக்கும் உங்க பங்காளிக்கும் ஏதோ கொஞ்ச நாளா பிரச்சனை நடக்குது. அவங்க வீட்டுல கல்யாணம், பத்திரிகை வைக்கிறாங்க. அவருடைய பையன் வச்சா போவீங்களா இல்ல அவரோட அப்பா வச்சா போவீங்க? கண்டிப்பா அப்பா. அதான மரியாதை. தாங்க, அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லலைங்க. போதுமா? அவரோட முதலமைச்சர் அழைப்பு விடுத்தாரா, அதை இவர் சொல்லலையா, அது எனக்கு தெரியாது. அவர் பேட்டியில சொன்னது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அழைப்பு விடுத்தார், அவ்வளவுதான் சொன்னார். எந்த ஆதவ் அர்ஜுனா அப்படின்னா அவர் பக்கத்துல 20 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னார்ல.
அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கூட கொடுத்தாருல, நான் பேசினதை திரித்து விட்டார்கள் அப்படின்னு. ஆனா அவர் பேசினது அதுதான், பக்கத்துல 20 பேர் இருக்காங்கன்னு. அந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் அழைப்பு கொடுத்தார், இவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளவுதான். மிக நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.